பார்த்தீங்கன்னா, சூப்பரான வாட்டர்மெலன் தோல வச்சு நம்ம செஞ்ச அல்வா ரெடிங்க. இப்போ இது எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்ல? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். என்னடா எடுத்து வச்சுக்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒரு சூப்பரான என்னோட vlog பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சுரக்காய் அல்வா பண்ணியிருந்தேன். ஸோ செம்ம டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர்மெலன் இருக்கு இல்லையா, அது இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த இருக்கும் இப்படி இருக்குல்ல தோல். நீங்கள் எந்த வாட்டர்மெலன் உங்களுக்கு அந்த பச்சையும் லைட் பச்சையும் டார்க் பச்சையும் இருக்கிற மாதிரி வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் வாங்கினாலும் சரி, இதை வந்து என்ன செய்யுங்கன்னா, இப்படி தோலில் வந்து சீவிடணும். இப்படி தோலை வந்து இப்படி சீவி ஒயிட் எடுத்து நீங்கள் நிறைய கூட்டு பண்ணலாம், நிறைய பருப்பு கூட்டெல்லாம் பண்ணலாம், நிறைய டிஷ் பண்ணலாம் நீங்கள். அதனால் இன்றைக்கி நான் வந்து அல்வா செய்யலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த இல்லையா, இப்படி எடுக்கணும். இந்த தோல் ஃபுல்லாகவே உங்களுக்கு நீக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே எடுத்து செஞ்சு வச்சுருக்கேன். சரியா? இப்போ வந்து இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், நல்ல கேரட் துருவல் அந்த மாதிரி நான் துருவி இதை எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி சாப்பர் இருந்தது, அதனால் நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், நிறைய எங்கிட்ட இருந்தனால ரொம்ப நேரம் தேய்க்க முடியாது இல்லையா, அதனால் நான் வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி தடிசா அந்த மாதிரி சிங்கிள்லாம் வரும். இதெல்லாம் தூர எடுத்துருங்க. இந்த மாதிரி நிறைய ஏன்னா நம்ம வாட்டர்மெலன் உள்ள இருக்க ஒரு தண்ணியும் இருக்கும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படிலாம் வந்திருக்கு. நான் ஆக்சுவலி ஒரு பழம், 2 பழத்தில் உள்ள ஒரு பழத்தில் உள்ள நான் வந்து பீஸ் வந்து எடுத்திருக்கேன். அதனால் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருந்தது. ஸோ பழமும் நல்லா இருந்தது. ஸோ அதையே வேஸ்ட் பண்ணுவேன். இதை நீங்கள் கூட்டு கூட வைக்கலாம். பருப்பு கூட்டு வைப்போம் இல்லையா, என்னோட vlog நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். பருப்பு கூட்டு இல்லையா, பருப்பு கூட்டு வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும். இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு டிஷ்ஷாக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய திருப்பியாச்சு. அது ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் தூர எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சூப்பராக நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நான் வந்து பால் ஃபர்ஸ்ட் லைட்டாக நெய் விட்டு, இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் போட்டு எடுத்துருக்கேங்க. அப்படி பால் வச்சு தான் நம்ம ஏதாவது செய்ய போறோம் அப்படிங்கிறனால பால். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு நான் செஞ்சுறேன். இப்படி வருது மட்டும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சுரக்காய் நல்லா இது பண்ணி வச்சாச்சு. ஸோ நான் ஒரு 200 நல்ல சிறப்பான 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க நான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் போட்டு எடுத்திருக்கேன். சுகர் மட்டும் நான் ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இதை வந்து என்ன செய்யறோம், லைட்டாக நெய் விட்டு இதை வதக்க போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருங்க. இந்த நெய் எதுக்கு விடுறீங்க அப்படின்னு சொன்னா கேட்டால், நம்ம வந்து இதை வந்து இதை சேர்ப்போம். இதில் வந்து ஒரு நீர் மாதிரி இருக்கும். சுரைக்காவாக இருந்தாலும் சரி, இந்த தடியங்காய் எதாக இருந்தாலும் ஒரு நீர் இருக்கும். அந்த நீர் வந்து இதோட ஸ்மெல்லுக்கும் நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் நெய் வந்து படுற மாதிரி இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் இது வாசனை சூப்பராக இருக்குது. பார்க்கும் பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. நான் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, இது போட்டு வச்சு போட்டுங்க. கையில் ஊற்றிருக்கலாம் போட்டோம்ல. தோலை கரண்டி எடுத்து இந்த நெய் வச்சிருந்தோம் இல்லையா, எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருவோம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் இதில் இருக்க லைட்டாக இருக்க ஒரு பச்சை வாசனை போகும். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் அதையும் சொல்லிக்கிறேன். இதில் இருக்க லைட்டாக ஒரு பச்சை வாசனை இருக்கும். அந்த வாட்டர்மெலனாக இருந்தாலும் சரி, சுரைக்காய் இருந்தாலும் சரி, பாருங்க நான் எடுத்து போகும் இருக்குது. வந்துச்சுன்னா தூர எடுத்துருங்க. ஓகேவா? இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. பட் என்ன, வாயில் தட்டு போடும். ஓகேவா? அதனால் பாருங்க, அந்த லைட்டாக ஒரு பச்சை வாசனை இருக்க தான் செய்யும் நமக்கு. அந்த பச்சை வாசனை போகுதுக்காக இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பண்ணுவோம் நம்ம. இதில் மாவா போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் இதுவும் நல்லாயிருக்கும். பாருங்க, நான் அடுத்த சிம்ல தான் வச்சுருக்கேன். ஆனால் நான் எடுத்துக்க பாத்திரம் வந்து அடிகனமான பாத்திரம். எதுக்காகனா, நம்ம இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் செய்யும் போது இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம்னா அது வந்து என்ன ஆகும்னா ஹீட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நான் அதை அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு 50% வந்து நான் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். நல்லா கிளறி விட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த நீரெல்லாம் கொஞ்சம் வத்திரும். அந்த பச்சை வாசனை செய்யும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, பாருங்கள். இதை தெரியுதா உங்களுக்கு கீழே, இதை தெரியுதா உங்களுக்கு இந்த கீழே இந்த இருக்கா, இந்த ரவுண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த தண்ணி இது வந்து என்ன நல்லா வத்திரும். ஸோ நமக்கு அந்த பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் போட்டுருந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க. நம்ம லேசாக அதை வதக்கின உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த தண்ணிலாம் இதாகிடும். இதுவும் என்ன செய்யணும், அந்த நெய்யோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும். செம ஸ்மெல் செமையாக இருக்குது. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து பக்கத்தில் வச்சு வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நான் லேசாக நெய் விட்டுருக்கேன். அதே பாலை விட்டுருக்கேன் நான். அதே லெவலுக்கு தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதோட சேர்த்து இது வேகணும் இல்லையா, அதனால் இதையும் சேர்த்து 1 லிட்டர் ஆயிடுச்சா. ஏற்கனவே 1/2 லிட்டர் நம்ம பால் எடுத்துருக்கோம், 1/2 லிட்டர் வந்து நம்ம தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ அடுப்பு திரும்ப ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இது 2 நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. சூப்பராக. இப்போ இது கூடயே நான் வந்து உள்ள பால் பவுடரையும் சேர்க்குறேன். இதுதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். மாவு வச்சு சூப்பராக டேஸ்ட் சாப்பிடுது. நான் பால் கட்டி இருக்கேன் நான் வச்சுருக்கேன். இந்த மாவு இருக்குது அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். போன வச்சு இல்லையா, நம்ம வாட்டர்மெலனோட சரப்பரிசி சொல்லணும் இல்லையா, அந்த இதில் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ வந்து சேர்க்குதுன்னா வெறும் பாலோடு சேர்ந்து இது வேகமாக செய்ய போகுது. முந்திரி எடுத்துக்கிறோம், நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி இதெல்லாம் நம்ம வந்து இதில் வந்து முந்திரி மட்டும் சேர்க்க மாட்டேன். சேர்த்து லைட்டாக ஒரு மாதிரியான ஒரு புளி இருக்கும், அதெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு.
தெரியும். நம்ம இது உள்ளே போட்டோன்னே இது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரிஜினல் நம்ம பால் விட்ட உடனே வந்து தெரியும். அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர நான் வரைக்கும் செஞ்சு காட்டுறேன். டேஸ்ட் அல்டிமேட் இருக்கும். உங்களுக்கு ஒரு சில நேரம் வந்து சரக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா பசங்க, அது அந்த மாதிரி செஞ்சு அல்வா ஏன்னா ஒவ்வொரு பிடிக்கும்னா தான் இது ஒரு டிஷ். இந்த மாதிரி ஸ்வீட்டாக வந்து பசங்க எந்த எப்படி தாழ்த்துக்கணுங்க. அதனால நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இது இதோட சேர்த்து பால் இந்த நம்ம சொன்ன இதெல்லாம் சேர்த்து இதோட சேர்த்து நல்ல வேகட்டும். இதோட சேர்த்து நான் என்னன்னா கொஞ்சோண்டி ஏலக்காய் தூள். என்னோட பிளாக் தெரியும் ஏலக்காய் தூள் மரத்தில் இடத்துல தான் தீர முடியும். ஆப்ஷன் அளவுக்கு ஏன்னா நிறைய ஷூட்டில் நான் சொன்னேன் சேர்க்காமறேன். ஷூ வந்து இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து எடுத்துட்டேன். தவிர இப்போ ஒரு சில நிறைய பண்ணுவீங்க, ஒரு சில கம்மியாக பண்ணுவீங்க. அதுக்கு தகுந்த நான் சொல்லலாம். அதனால தான் நான் அவங்களுக்கு டிட்டர்மெண்ட் சொல்ல முடியல ரீசன். இப்போ எனக்கு அளவு என்ன நான் ஜாஸ்தியாக எடுத்துருக்கேன். அப்படிங்கிறதுனால நான் ஜாஸ்தியாக இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேக ஆரம்பிச்சிருச்சா அவ்வளோதாங்க. ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாதுங்க. சரியா, நான் அதையும் சொல்லிடுறேன். தரத்தரையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பால் கோவா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இப்போ நான் ஒரு 20 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் எடுத்துருக்கேன். இதில் நான் பாய் தான் சேர்த்துக்க போகிறேன். தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதோட சேர்த்து வேகும் போது வந்து சீக்கிரம் வேகவும் செஞ்சிடும். நமக்கு இனிப்பு எவ்வளோ தேவைப்படுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா இருக்கு கொஞ்சம் லைட்டாக லிக்விடாக இருந்த மாதிரி இருந்தது இல்லையா. இப்போ சுகரையும் சேர்த்தோன்னே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேக வைக்க போகிறேன். ஸோ இது வேகட்டும். இதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பக்கத்தில் நெய் அப்படியே முந்திரி மட்டும் லேசாக வறுத்து அப்படியே இதுக்கு நான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம். அந்த மாதிரி அதுக்கு சேர்த்தா கொஞ்சம் லைட்டாக அந்த கிஸ்மிஸ் சேர்த்தோம்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு புளிப்பு வந்துடும். அதனால் நான் அதை சேர்த்துக்கல. பட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது போட்டு அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து ஒரு விஷயம் என்னன்னா நான் இப்போ பண்ணுறது என்னோட ஸ்டைலுக்கு நான் பண்ணுறேன். பட் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒருவேளை கலர் பொடி சேர்க்கணும். நான் அதான் சொல்ல நினச்சேன். கலர் பொடி ஒருவேளை நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கலர் கொஞ்சம் பாய்ட் பண்ணிக்கோங்கன்னு நான் என்னோட சொல்லுவேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகேவா, கலர் வந்து இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இந்த கேரட் அல்வா மாதிரியே நீங்கள் சொல்லி கொடுத்துடலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் கலர் சேர்க்குறீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் வந்து பசங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது கலர் சேர்க்குறீங்கன்னா தாராளமாக கலர் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மாட்டேன். ஓகேவா, ஏன்னா பெரியவங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைக்கு போயிட்டு இருக்கு. அந்த கலர் சாப்பிடக்கூடாது, இந்த கலர் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் நம்மளும் நமக்கு பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவே கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து எந்த கலருமே சேர்க்க மாட்டேன். இப்போ நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இது மட்டும் இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி மட்டும் வச்சிருச்சுன்னா நம்மளோட தர்பூசணி அல்வா ரெடி. ஸோ இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்ணி இதெல்லாமே வச்சிருச்சு, சுகர் எல்லாமே சேர்த்து ஒன்றா எடுத்து சூப்பரான நம்மளோட அல்வா ரெடிங்க. தர்பூசணி அல்வா ரெடி. வாங்க சூப்பராக ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாட்டர்மெலன் வச்சு தோல் வச்சு நம்ம செஞ்ச அல்வா ரெடிங்க. செம்ம டேஸ்டியாக செம்ம எம்மியாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நாங்கள் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சுரைக்காய் அல்வா போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ரெண்டுமே போல் தான் ஈக்குவலாக இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். உங்களுக்கு நீங்கள் இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.